வணக்கம், நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன். வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். வானம் டாக்கீஸ் பிரசன்ஸ் மருத்துவ மகுடம் விருதுகள் 2025 பவர்ட் பை டென்டிகேர். Associate sponsor Kadika Movie releasing soon. Snacks partner Aralipadiyan Karupati Coffee. Gift partner Toya Clinic. Neighborhood partner Kin App. Food partner RR Catering. Digital partner iPlus Creations. வானம் டாக்கீஸ் பிரசன்ஸ் மருத்துவ மகுடம் விருதுகள் 2025 பவர்ட் பை டென்டி கேர் டிஜிட்டல் பார்ட்னர் இந்தியா கிளிட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம யாருக்கு ஹானர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமலா செல்வராஜ் மேம் தான் ஹானர் பண்ண போகிறோம். ஆயிரம் அழகியர் பார்த்ததுண்டு, ஆனால் அவள் போல் பார்த்தது அதுதான் அந்த காலத்து அந்த நளினம் இன்னும் அப்படியே இருக்கு. எப்படி நீங்க இவ்வளவு அழகா இருக்கீங்க? உங்களுடைய ஏஜ் என்ன மேடம்? ஒரு பெண்ணிடம் கேட்கக்கூடாத கேள்வியை கேட்டு விட்டார்கள். அக்ரீட். நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான் நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன். ஐ எம் as old as I look. நீங்க என்ன வயசு நினைக்கிறீங்களோ அதுதான் நான். ஸ்டில் 16. வெரி குட். நான் இன்னும் பல வருஷம் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். எத்தனை வருஷமா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? 40 years. வேஜை கலெக்ட் பண்ணலாம் நினைக்கிறீங்க? இல்லை இல்லை இல்லை. எத்தனை வருஷம் உங்களுடைய ப்ராக்டிஸ்னால் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, எவ்வளவு அனுபவம் உள்ளவங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது தான். நிறைய டெஸ்ட் பேபி கெட்டு பிறந்தாச்சு அண்ட் டெய்லி டெலிவரி பண்ணிட்டு தான் இருக்கோம் இன்றைக்கும். வெரி குட் மேடம், சூப்பர். கைனகாலஜிஸ்ட்க்கு நீங்கள் இப்போ ஒரு மெசேஜ் கொடுக்கணும் அப்படின்னா என்ன மெசேஜ் கொடுப்பீங்க? ஆஸ் அ கைனகாலஜிஸ்ட் நீங்கள் உங்கள் உடம்பை நல்லா கவனிச்சுக்கணும். அண்டு எல்லோரும் யாரோ எதிர் வீடு பக்கத்து வீடு எதாவது சொல்கிறாங்களா காது கொடுத்து கேட்கக்கூடாது. நீங்கள் பர்சனலாக என்ன கரெக்டுன்னு நினைக்கிறோம் அதான் பண்ணணும். டவுட் இருக்கச்சே நல்ல டாக்டராக பார்த்து சூஸ் பண்ணி அவங்களை கேட்டுக்காங்க. எல்லோரும் நல்லா படிக்கணும், வாழ்க்கையில் ஏதாவது ஒரு குறிக்கோள் வச்சுக்கொண்டு முன்னுக்கு வரணும், நல்ல சத்துள்ள ஆகாரம் சாப்பிடணும், நல்ல ஒரு 8 hours அட்லீஸ்ட் தூங்கணும், 6 to 8 hours நல்லா தூங்கணும், உடலை நல்லா பாதுகாத்துக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஹெல்த்தியாக இருக்கோமோ அவ்வளோக்குள்ளே நம்மளால் நம்மளோட தொழிலை நல்லா செய்ய முடியும். ஓகே. அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் மேடம், அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கணும், பெரியவங்களை மதிக்கணும். அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம், மனசை எப்போயுமே ஹாப்பியாக வச்சுக்கணும். என்றைக்கும் எல்லோரும் சந்தோஷமாக தான் இருக்கணும். நான் எப்போதும் நசிச்சுட்டே தான் இருப்பேன், எப்போதுமே பேஷண்ட்ஸும் பார்த்தேன். எப்போதும் மனசு சந்தோஷமாக இருந்தால் தான் நம்ம ஹெல்த்து நல்லாயிருக்கும், வியாதி வராது, பார்க்குறதுக்கும் ப்ளசண்ட்டாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. கமலா செல்வராஜ் மேம் தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அஃப்கோர்ஸ் அவங்க ஃபீல்ட்லையும் நிறைய அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு இந்த அவார்ட் கொடுக்கறத நாங்கள் ரொம்ப ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறோம். ப்ரைட் ஆஃப் கைனகாலஜி அவார்ட். அவங்களுக்கு அவார்ட் கொடுக்கறதுக்காக ஏஜி மௌரியா சாரை ஸ்டேஜ்க்கு வெல்கம் பண்ணுறோம். ப்ளீஸ் வெல்கம் ஆன் ஸ்டேஜ் சார். ரொம்ப நன்றி, வணக்கம், ரொம்ப தேங்க்யூ. அட்லீஸ்ட் நாங்கள் பண்ணுற வேலையை கவனிச்சிட்ருக்காங்கன்னு தெரியுது. நிறைய குழந்தைங்களுக்கு பேஷண்ட்ஸ்க்கு குழந்தை பிறக்கிறது. ஸோ நாங்கள் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் பண்ணுறோம் இருந்தால் கூட இது இல்லாதவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்குறோம். ஓகே மேம், ஜெமினி கணேசன் சாருக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மறக்க முடியாத தருணம் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி என் கூட ஷேர் பண்ணுங்க மேம். அப்படி பார்த்தா நிறைய வி ஹேவ் லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்குது. இருந்தாலும் சில விஷயங்கள் மறக்க முடியாது. அப்பா எப்போதும் சொல்வான், அப்பா ஆல்வேஸ் ரீச் ஃபார் த ஹையஸ்ட் ஸ்டார். எந்த ஸ்டாரை பிடிக்குதோ அதெல்லாம் நீ எகிரி பிடிக்கணும். அதாவது ரீச் த யூ மஸ்ட் பிகம் ஃபேமஸ் அண்ட் டூ ஹார்ட் ஒர்க். அண்ட் கடினமான வேலை பண்ணால் தான் அதோடய ஃப்ரூட் கிடைக்கும். ஸோ எப்போதுமே சின்சியராக ஒர்க் பண்ணணும், பெரியவங்களை மதிக்கணும், அண்டு அந்த மாதிரி ரிலீஜியஸாக இருக்கணும், அண்ட் ட்ரூத்ஃபுல்லாக இருக்கணும். பொய் சொல்கிறது திருடுறது எதுவும் கூடாது. அது அம்மா அப்பா பாட்டி எல்லாருமே சொல்லி கொடுத்தது இதெல்லாம். ஸோ நாங்கள் 4 சிஸ்டர்ஸ் இருக்கோம். 4 பேர் வி ஆர் இன் ஈச் ஃபீல்டு வி எக்ஸல் ஈச் அதர் அண்ட் எல்லோரும் அதையே தான் ஃபாலோ பண்ணுறோம். இல்லை, அப்பாவுக்கு ரொம்ப பிடித்த ஒரு நடிகர் வாய்ஸ் நான் பேசட்டுமா? நல்லா பேசுங்களேன்.
இது நான் சொன்னேன் இல்லையா ஜெமினா, அதுவும் அந்த சந்திரமுகியில் அது சந்திரமுகியாக அது என்னது இது ரொம்ப பிரமாதமாக நடிப்பாள். அவளோட நடிக்கும்போது நமக்கு பயமாக இருக்கும். என்னடா என்ன பண்ணுற ஏன் அப்படின்னு எல்லாத்தையும் டீட்டெயில் கேட்பாள். ஆனால் பிரமாதமான ஆக்டரு. அவளை பற்றி பேசும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவங்களுடைய பொண்ணுக்கு இன்றைக்கி நான் இங்கே இருக்கின்றப்போ எல்லாருடைய ஆசீர்வாதமும் அவளுக்கு இருக்கணும்னு சொல்லி ஒரு நல்ல ப்ரே பண்ணிக்கோங்கோ, கைத்தட்டல் கொடுத்துருங்கோ. ரொம்ப நன்றி, ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் தம்பிக்கும் டாக்டர் கமலா செல்வராஜ் அவர்களுக்கும் மற்றுமுள்ள மருத்துவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் படிக்கிற காலத்தில் கெமிஸ்ட்ரி லேபில் டெஸ்ட் டியூப் வச்சு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணுவோம். அந்த காலத்திலேயே டெஸ்ட் டியூப் பேபி அப்படின்ற ஒரு வேர்டை இந்த தமிழ்நாடு முழுக்க இல்லை, இந்தியா முழுக்க எல்லோரையும் ஆச்சரியமாக பார்க்க வச்ச நம்முடைய டாக்டர் கமலா செல்வராஜ் அவர்களுக்கு இந்த விருதினை வழங்குவதில் ரொம்ப பெருமைப்படுறேன். அதற்கு வாய்ப்பளித்த இந்த விருது வழங்கும் நிறுவனத்திற்கும் இந்தியா கிளிட்ஸுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் விருதுகள் வாங்கவிருக்கின்ற டாக்டர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்பவே ஒரு பிரபலமான நபர், ஆக்டர், டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் CV குமார் அவரை மேடை கழிக்கிறோம். இந்த மாதிரி ஒரு அழகான விழாக்கு வந்திருக்கீங்க. நான் ஃபஸ்ட் டைம் அவங்க இதுலேருந்து கூப்பிட்டு கேட்கும்போது எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா எங்கள் இண்டஸ்ட்ரியில் ஒரு 20-15 வருஷமாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் டாக்டர்ஸ்க்கெலாம் அவார்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்கும்போது ரொம்ப நல்ல விஷயமா இருந்துச்சு. ஏன்னா அது ஒரு அச்சீவர்ஸுக்கு நான் அப்ரிஷியேஷன். நான் இன்றைக்கி மேஜராக இங்கே வந்ததுக்கு ரீசன் ஐ ஹேட் லாட் அபவுட் இட் மேடம். இந்த கமலா செல்வராஜ் பற்றி நம்ம மேடத்தை பற்றி நிறையா கேள்விப்பட்டிருக்கேன் டெஸ்ட் இதுன்னு. ஸோ அவங்களாம் வர்றாங்கன்னும் போது தான் நான் சரி ஓகே நம்மளும் வரலான்னு. இப்போ ஆக்சுவலி நல்ல ஃபங்க்ஷன், கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா நம்ம மாதிரி சினிமா பீப்புளுக்கு மாதத்துக்கு ஒரு அவார்ட்ஸும் நடக்குது. இது ஃபஸ்ட் டைம் பண்ணுறாங்க. இட்ஸ் வெரி குட், அப்ரிஷியேட். நைஸ், சூப்பர், தேங்க்யூ. நம்ம யாருக்கு விருது கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டென்டலில் ரொம்ப ஃபேமஸ் ஆனவர், ரொம்ப ஃபேமஸ் ஆனவர். ப்ளீஸ் கம் ஆன் ஸ்டேஜ் டாக்டர் பிரபு. இல்லை, சப்போஸ் ஏதாவது ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பக்கம் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா பொண்ணும் நீங்கள் ஆல்ரெடி ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கீங்க, ஒரு ஹீரோ மெட்டீரியலில் இருக்கீங்க. அப்படின்றப்போ யாராவது சிரிச்சா கூட நீங்கள் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டீங்கல்ல? இல்லை, எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா டென்டல் எப்படி பார்த்தாலும் உங்கள்கிட்ட பல்ல காமிச்சு தானே ஆகணும். பல்ல நான் காமிக்கணும்னு அவசியம் இல்லை, ஆக்சுவலாக அவங்க தான். அதான் வர்றவங்க எல்லாருமே உங்கள்கிட்ட பல்ல காமிச்சு தான் ஆகணும். ஆமாம், அந்த பாக்கியம்லாம் நம்மள்ட்ட எல்லாம் போச்சே. Oral Health Champion Award goes to Prabhu. A big applause please. நான் உங்களை பற்றி இன்னும் நிறைய பேசணும்னு யோசிச்சு வச்சிருக்கேன். ஸோ நீங்கள் கட்சியில் இருக்கீங்களாமே? கட்சி பற்றி பேச தமிழக வெற்றி கழகத்தோட சிவகங்கை கிழக்கு மாவட்ட செயலாளராக இருக்கேன். சார் நீங்கள் சொல்லுங்க சார், தளபதி பற்றி சொல்லுங்க. தளபதி பற்றி எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவரை பற்றி சொல்லணும்னா, இப்போ இந்த நாட்டுக்கு தேவைப்படக்கூடிய, இப்போ கரண்ட்டாக இந்த நாட்டுக்கு தேவையான ஒரு நல்ல தலைவன், அதான் நான் சொல்ல முடியும். சிவகங்கை நம்ம ஊருன்னு சொல்லிட்டீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா என் பேச்சு நானே கேட்க மாட்டேன். அதுதான் நம்மளுடைய தளபதி. சூப்பர், தேங்க்யூ தேங்க்யூ சார், தேங்க்யூ. இந்த மருத்துவ விருது வழங்கும் விழாவுக்கு உலக நாயகன் பத்மஸ்ரீ டாக்டர் விண்வெளி நாயகன்
கமல் சார் அவர்கள் வந்து வாழ்த்தி மருத்துவர்களை வாழ்த்தி பேசியிருந்தா அப்படி இருக்கும். வெல், இது ஒரு அருமையான விழா. இந்த மாதிரியான ஒரு நல்ல நிகழ்வுக்கு நான் வந்தமைக்கு பெருமைப்படுகிறேன். இது நிஜமான உண்மை. ஏன்னா நானும் நண்பர் ரஜினி அவர்களும் இந்த மாதிரி பல விழாக்களில் வேட்டையாடி விளையாடி இருக்கிறோம். அதெல்லாம் பழைய கதை. அதையெல்லாம் சொல்லணும்னா கிட்டத்தட்ட 3 நாளாக ஆகும். அவ்வளோ பெரிய கதை. இதை விட பெருமைப்படக்கூடிய விஷயம் வேற என்னவாக இருக்க முடியும்? நான் பெருமைப்படுகிறேன். இந்த விழாவில் கலந்து கொண்டமைக்கு ஒரு கலைஞனாக உங்கள் அனைவரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. வானம் டாக்கிஸ் பிரசன்ஸ் மருத்துவ மகுடம் விருதுகள் 2025 பவர்டு பை டென்டிகேர் டிஜிட்டல் பார்ட்னர் இந்தியா கிளிட்ஸ். உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குண்ணே. எப்படி டக்குன்னு இவ்வளவு தூரம் பட்டக்குன்னு இங்கிலீஷ்ல பேசிவிட்டேன்? ஆமாண்ணே, நல்லா படிப்பண்ணே. ஆமா சார், மெடிக்கல் மரம் நிறைய வரும்போது கூட படிச்சேனே. எச்சில் துப்பாதீர், சிறுநீர் கழிக்காதீர். நீ மலையாள போஸ்டரை எவ்வளோ நேரம் படிப்பேன்னு தெரியும். அதுவே வந்து ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம 5 மணி நேரம் படிப்பேன்றது எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் இங்க நம்ம இத்தனை மருத்துவர்களுக்கு விருது கொடுக்க போறோம். சோ தொடர்ந்து அடுத்த விருதை கொடுப்பதற்காக யாரை அழைக்கலாம் அப்படின்னா, டாக்டர் ஷார்மிகா அவர்களை உங்கள் பலத்த கைத்தட்டலோடு மேடைக்கு அழைக்கிறோம். வணக்கம். வணக்கம் டாக்டர். இப்படிலாம் ஒரு டாக்டர் தான் எப்பவுமே நான் ஹாஸ்பிட்டலே இருப்பேன். வணக்கம் டாக்டர். நீங்க சித்தா டாக்டர். என்ன ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு உங்க வாயிலே சொன்னா இன்னும் சந்தோஷமா இருக்கும். டாக்டர் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். பொதுவா சித்தா டாக்டர் தான் அப்படி ரொம்ப வயசான தலையெல்லாம் நரைச்சி அப்படிதான் நாங்க டிவில பாத்துருக்கோம். அதெல்லாம் நீ பார்க்க போன சித்தா டாக்டர். நீ சித்தர்களை பார்க்க போயிருப்ப. எப்படி மேடம் இளம் வயசுல எப்படி உண்மையிலே ஒரு தமிழ் பட ஹீரோயின் இந்த அளவுக்கு அழகான ஹீரோயின் கிடையாது. தெய்வமே என்ன காப்பாத்து. இருங்க, உண்மையை சொல்றோம். அழகை ரசிக்கிறது தப்பே கிடையாது. உண்மையிலே தமிழ் சினிமாவில் ஒரு நீங்க டாக்டர் சொன்னதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரியுது. இல்லைன்னா ஒரு எக்ஸ்ட்ரானரி இந்தியா நம்பர் 1 மாடல் நீங்க. ஓகே டாக்டர், நிறைய டிப்ஸ் தினமும் நிறைய டிப்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க. இப்போ இந்த மேடையில எங்க எல்லாருக்கும் ஒரு டிப்ஸ் கொடுங்களேன். ஏதாவது நல்ல டிப்ஸ் சேஞ்ச் வச்சிருக்கீங்களா மேடம்? இல்லை ஃபர்ஸ்ட் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு செகண்ட் டைம் இந்த மாதிரி ஒரு மேடையில் இருக்கேன். உங்களை பார்த்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்கள் வந்தோடனே நான் எக்ஸைட் ஆகிட்டேன். ஆக்சுவலாக ரொம்ப நான் தானடா இவங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இந்த நேரம் பார்த்து பாட்டு போட மாட்டேன். ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன். ஏன்னா நான் செலிபிரிட்டிஸ் பார்த்தாலே நார்மலாக எக்ஸைட். அண்ட் நிறைய பேர் கொஞ்சம் தெரியும். உரிமை பை ஜெயஸ்ரீ மேமாக இருக்கட்டும், மோனிஷா மேமாக இருக்கட்டும், உங்களோட வாய்ஸுக்கு நான் அடிமை, உங்களோட டிப்ஸுக்கு நான் அடிமை, நிறைய ஃபாலோ பண்ணுவேன். அண்ட் நிறைய பேர் இன்னும் பார்க்கவே இல்லை, பார்த்து பேசுறேன். ரொம்ப 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 சந்தோஷம். அப்படிலாம் நாங்கள் உங்களை சும்மா விட மாட்டோம். ஏதாவது டிப்ஸ் சொன்னாதான் விடுவோம். டிப்ஸ் கண்டிப்பாக உண்டு. டிப்ஸ் வந்துட்டு இப்போ சந்தோஷத்துக்கு தான் ரொம்ப குறைச்சலா இருக்கு. ஸோ எல்லாரும் சந்தோஷமா, யாருக்கும் கெட்டதுன்னு நினைக்காம ரொம்ப 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 நிறைய பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணி இருந்தால் மட்டும் போதும், நோயே வராது. அதான் மேடம், அது எப்படி சந்தோஷமா இருக்கணும்? எப்படி சந்தோஷமா அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா? மைக் பிடிச்சு இது போதும். அது மட்டும் பண்ணாத, சந்தோஷம் ஆட்டோமேட்டிக்கா வரும். பட் இருந்தாலும் அவ்வளவு அழகான ஒரு விஷயத்தை சொன்னாங்க. நீங்க மகிழ்ச்சியா இருந்தா எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு ரொம்ப அழகா சொல்லிருக்கீங்க. தேங்க்யூ சோ மச் மேம். தேங்க்யூ சோ மச். எஸ், அவார்ட் கொடுப்பீங்களா மாட்டீங்களா? கண்டிப்பா. ஏன்னா இவங்களுக்கு என்ன அவார்ட் கொடுக்க போறோம்னா ஹெல்த் கேர் உமன்ஸ் ஐகான் அவார்டு தான் கொடுக்க போறோம். இந்த விருதை வழங்க நம்ம யாரை அழைக்க போறோம் அப்படின்னா, காங்கிரஸில் வேளச்சேரி எம்எல்ஏ இருக்கக்கூடிய எம்எல்ஏ மௌலானா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுக்கலாம். மிக சிறந்த மனிதர், மிக நல்ல மனிதர். ஏன்னா அந்த ஏரியாவில் இருக்க நிறைய பேருக்கு தெரியும், மக்களுக்காக எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் முதல்ல போய் நிற்கக்கூடிய மனிதர். அண்ட் என்னுடைய திருமணத்திற்கும் சார் வந்திருக்கீங்க, ஞாபகம் இருக்குல்ல சார்? ஆமா, ரொம்ப நன்றி. என்னுடைய மாமியாருக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க. ஆமாங்கய்யா, ஆமா. ஸோ நீங்க இன்னைக்கு கொடுக்க போற விருது தான் சார் ஹெல்த் கேர் உமன் ஐகான்ஸ் அவார்டு. இந்த அவார்டை உங்க கையால கொடுப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சார் வணக்கம் சார். ஒரு நிமிஷம் சார், உங்களை அப்படிலாம் சும்மா விட மாட்டோம். ஏன்னா மக்களுக்கான நீங்க எந்த சேவை செய்யறீங்களோ அதே போலதான் இந்த டாக்டர்ஸும் அவங்க முறையில் ஒரு சேவை செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்க எப்படி நினைக்கிறீங்க இந்த மருத்துவர்களை பத்தி? உங்களுக்கும் இவர்களுக்குமான கனெக்டிவிட்டி ஏதாவது இருக்கா?
ஹாஸ்பிட்டல் போய் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இருக்காது. ஸோ நீங்கள் ஏதாவது 2 வார்த்தைகள். டாக்டர்ஸ் வந்து ஹியூமன் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்கள வந்து க்ரீட் பண்ணுறது, கிராட்டிடியூட் கொடுக்குறது ரொம்ப சந்தோஷம். அந்த வகையில் இதை நடத்துறதுக்கும் இதை முன்னெடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. வானம் டாக்கீஸ் பிரசன்ட் மருத்துவ மகுடம் விருதுகள் 2025 பவர்டு பை டென்டிகேர் டிஜிட்டல் பார்ட்னர் இந்தியா கிளிக்ஸ். அண்ணே, நீங்கள் ஹாஸ்பிட்டல்லாம் போவீங்களாண்ணே? அடிக்கடி போவீங்களா? சொல்லுங்கண்ணே, உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் நடந்த ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ்? நான் ஃபஸ்ட்டு வந்தவொடனே ஷேர் பண்ணியிருக்கேன். அப்படியா? 3 நாளைக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல் போனேன். எப்பயுமே ஹாஸ்பிட்டலுக்கு எனக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. சில நேரம் ஆஸ்பத்திரியில் உள்ள டாக்டர்ஸு இவனெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாதுடா, இது ஒரு வேற மாதிரியான ஒரு ஆர்டரா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அப்படிலாம் சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் அடுத்த விருதை வாங்க போகக்கூடிய ஆட்கள் டாக்டர் பிரியா கல்யாணி அவர்களை பலத்த கைத்தட்டலுடன் மேடைக்கு அழைக்கிறோம். பிரியா கல்யாணி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இவங்களை பற்றி சொல்லணும்னா மகப்பேறு மருத்துவர். பொதுவாக டாக்டர்லாம் பார்க்கணும்னா நம்ம ஹாஸ்பிட்டல் தான் போகணும். ஆனால் இந்த டாக்டரை பார்க்கணும்னா இன்ஸ்டாகிராம் போகலாம். ஏன்னா அவ்வளவு வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து போட்டுட்டு இருக்கீங்க. வணக்கம் மேடம், வாழ்த்துக்கள். எப்படி மேடம் முதல்ல உங்களுக்கு டைம் கிடைக்கும்? அதுக்கு முன்னாடி இவங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்திற்கும் நீண்டகால நட்பு உண்டு. கேகே நகரில் உள்ள கேபி ஹாஸ்பிட்டல் பாலசுப்ரமணியன் சாருடைய டாக்டர். ஸோ எங்களுக்கு எது ஒன்றாலும் இவங்க அப்பாவை பற்றியும் சரி, கண்ணம்மா அம்மாவை பற்றி சொல்லணும்னா ஒரே ஒரு விஷயந்தான். கை கால் ஒடிஞ்சு அப்படியே இழுத்துக்கிட்டு அப்படியே ரத்த வெள்ளத்தில் வந்தோம்னு வைங்களேன், அவர் பார்ப்பார். அதாங்க அந்த மன தைரியத்தை ஒரு பேஷண்ட்டுக்கு கொடுத்துட்டா அவன் எவ்வளோ செகண்ட் க்யூர் ஆவான் அப்படின்றதுக்கு ஒரே ஆள் இவங்களுடைய தாய் தகப்பனார் தான். அந்த மாதிரி நான் வந்து துள்ள துடிக்கி சாகுற நிலைமைக்கெல்லாம் போயிருக்கேன். போயிட்டு என்னவா அப்படி ஆயிருக்கா, கை ஒடிஞ்சு வச்சா, கால் தானே போயிருக்கு, சரி ஒரு இன்ஜெக்ஷனை போடு, நாளை காலையில் இருந்துச்சு வீட்டுக்கு போ. இப்படி ஒரு டாக்டரை நான் பார்த்ததே கிடையாது. அது வந்து அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களுடைய ஃபேமிலி டாக்டர் எங்களுக்கு மட்டும் இல்லை, சுந்தர்சி சார், நிறைய நம்ம சினிமா சர்க்கிளில் நிறைய பேருக்கு இம்மிடியேட்டாக எனி டைம் ஃபோன் பண்ணாலும், பாப்பா சிங்கப்பூர்லேருந்து வந்துட்டாங்களா, சிங்கப்பூர் காலையில் ஃபோன் பண்ணேன். ஸோ எங்கே இருந்தாலும் உடனே எந்த ஹாஸ்பிட்டலில் யார் என்ன ஏதுன்னு இம்மிடியேட்டாக கிளியர் பண்ணி நம்மளுடைய முழு பாரத்தையும் இறக்கக்கூடிய ஒரு அற்புதமான டாக்டர். தேங்க்யூ. வணக்கம் டாக்டர், நீங்கள் சொல்லுங்கள். பொதுவாக எல்லா டாக்டரையும் ஹாஸ்பிட்டல் தான் பார்க்க முடியும். சோசியல் மீடியாவில் இவ்வளோ ஆக்டிவாக இருக்கீங்களா, எப்படி உங்களால் முடியுது, எப்படி டைம் கிடைக்குது? டைம் எப்பவுமே கிடைக்காதுங்க. வி மேக் டைம் தான் சொல்வேன், அதர்வைஸ் வில் நெவர் ஃபைண்ட் டைம். ஸோ அகேன் வந்து சோஷியல் மீடியான்னு நீங்கள் சொல்லும் போது நிறைய பேர் நிறைய பேசுகிறாங்க இல்லையா. ஸோ இதில் எது உண்மை எது பொய்ன்னு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ கரெக்டான இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் போகணும் அண்ட் ரீச் இருக்கணும்னா ஐ காட் இன் டு சோஷியல் மீடியா. அதுக்கு தான் மெயினாக. அண்ட் நமக்கு வர பேஷன்ஸே இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லும் போது அது அப்படியே வந்து என்ன டைம் கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாள் ஆஃப் எடுத்தால் அவ்வளோதான். 1.5 மாதத்துக்கு அந்த ரீல்ஸ் ஷூட் பண்ணால் அது அதுக்கப்புறம் போஸ்ட் பண்ணிக்கிறாங்க, இல்லாட்டி ரெகுலராக டைம் கிடைக்காது தான். பட் நீங்கள் வந்து ஒரு சிறந்த மருத்துவர், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த டிப்ஸாக கொடுக்குறீங்க. ஆனால் இன்னைக்கு சமூக வலைதளத்தில் நிறைய பேர் எதுவுமே தெரியாமல் டிப்ஸுங்கிற பேரில் வியூஸுக்காக என்ன வேணால் சொல்கிறாங்க. இதை பற்றி பார்த்துருக்கீங்களா? இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங், நான் என்னோட ரீல்ஸ் மட்டும் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து டைம் கிடையாது. வீட்டுக்கு போனால் ஃபோன், நான் வீட்டில் இருக்கிற நேரமே கம்மி தான். ஸோ நான் போய் ரொம்ப சோஷியல் மீடியாவில் ப்ரௌஸ் பண்ணுறது கிடையாது. பட் அகெயின் சோஷியல் மீடியாவில் மற்றவங்க என்ன செய்கிறாங்க செய்யறல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாராலையும் தடுக்க முடியாது இல்லையா. ஸோ அகெயின் மக்கள் தே ஹாவ் டு நோ. ஒருத்தங்க வந்து டிப்ஸ் கொடுக்குறாங்கன்னா அவங்க அதை குவாலிஃபைட் டு டாக் அபவுட் இட், அது அவங்க ஸ்பெஷாலிட்டியான்னு பார்த்துட்டு ஃபாலோ பண்ணும், பிளைண்டாக ஃபாலோ பண்ணக்கூடாது. சூப்பர், சிறந்த விஷயம். நீங்கள் மக்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி செக் பண்ணீங்க, ரொம்ப நல்ல விஷயம். ஸோ சிறந்த மகப்பேறு மருத்துவருக்கான இந்த விருதை கொடுப்பதற்காக நாங்கள் அழைக்க போகிற விருந்தாளி கமலா செல்வராஜ் மேடம் அவர்களை உங்கள் பலத்த கைத்தட்டலோடு மீண்டும் மேடைக்கு அழைக்கிறோம்.
ரொம்ப நன்றி மேடம். உண்மையிலே உங்க எக்ஸைட்மெண்ட் எனக்கு புரியுது. இவ்வளவு பெரிய சீனியர் கிட்ட நீங்க அவார்ட் வாங்குறது உங்களுடைய முகத்துல அவ்வளவு மகிழ்ச்சி. டெஃபினெட்லி மேடம் கையில இருந்து அவார்ட் வாங்குனது தான் எனக்கு இங்க ஸ்பெஷல். எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். Yeah, she is a pioneer in the field இல்லையா? Yes, ஆமா. So எப்பவுமே one of the very very senior and well respected doctors. அவங்க கையில இருந்து அவார்ட் வாங்குனது especially very special. Thank you so much மேம். ரொம்ப சந்தோஷம். வானம் டாக்கீஸ் பிரசன்ஸ் மருத்துவ மகுடம் விருதுகள் 2025 பவர்ட் பை டென்டிகேர். அசோசியேட் ஸ்பான்சர் கடுக்கா மூவி ரிலீசிங் சூன். ஸ்நாக்ஸ் பார்ட்னர் ஆராடிப்பட்டியான் கருப்பட்டி காஃபி. கிஃப்ட் பார்ட்னர் தோயா கிளினிக். நெய்பர்ஹுட் பார்ட்னர் கின் ஆப். ஃபுட் பார்ட்னர் RR கேட்டரிங். டிஜிட்டல் பார்ட்னர் iPlus கிரியேஷன்ஸ்.